ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வர்ற 10ஆம் தேதி இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி வருது. அதனால நான் உங்களுக்கு மோதகம் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். முதல்ல பாருங்க, 1/2 கப்பு உடைச்ச பாசிப்பயிறு எடுத்துருக்குறேன். அது நீங்கள் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். இந்த பாருங்க, பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 கப்பு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த பாருங்க, பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிருங்க. பிறகு 1 கப்பு தேங்காய்ப்பூ, வெள்ளை தேங்காய்ப்பூ எடுத்து லேசாக வறுங்க. பிறகு 1/2 கப்பு கருப்பு சீனி, 1/4 கப்பு வெள்ளை சீனி கலந்து நல்லா கிளறாகும். கருப்பு சீனியும் தேங்காய்ப்பும் நல்லா கலந்த பிறகு பாசிப்பயிறு அதில் கொட்டி கிண்டவும். பிறகு இறுதியாக திரும்பவும் 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சுக்கு சேர்த்து நல்லா கிளறி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இப்போது 1 கப்பு அரிசி மாவு எடுத்து சுடு தண்ணி ஊற்றி மோதகத்துக்குள்ள மாவை ரெடி பண்ணிடுவோம். பாருங்க, மாவு இப்படி தான் இருக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. பிறகு ஒரு பவுலில் சமையல் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து வச்சுக்கோங்க. கையில் அந்த எண்ணெயை பூசின பிறகு மாவை நல்லா குழச்சி எடுத்த பிறகு உருட்டி நல்லா எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்த பிறகு உருண்டையாக எடுத்து கையில் தட்டுங்க.
இந்த பாருங்கள், மாவை இந்த மாதிரி தட்டி 1 டீஸ்பூன் பூரணம் உள்ளுக்கு வச்சு மோதகம் ஷேப்பில் மடித்து எடுங்க. நாம் அவிக்க போகிற பாத்திரத்தை இதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி அப்புறம் இந்த மோதகத்தை அதில் வையுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அவித்த பிறகு அது ஒட்டாமல் அழகாக வரும். மோதகம்லாம் செஞ்ச பிறகு இந்த பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு அவிச்சு எடுத்துருங்க. இந்த பாருங்கள், அவித்து எடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுங்க. எல்லாரும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.